Hello guys, welcome to post market analysis. நம்ம எப்பயும் கூட நேற்று பார்த்த மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்தோட லெவல்ஸை பார்க்க போகிறோம். விமேக்கும் விபேலும் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ திஸ் இஸ் நிஃப்டி சார்ட். நீங்கள் பார்த்த மாதிரி தெரியும். நிஃப்டி வந்து இன்னைக்கெல்லாம் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தாலுமே வி ஹேட் அ பை சிக்னல் தட் இஸ் ஃபார் லாங். அதே மாதிரி பை ட்ரேட் ஜோனுக்கு மேலே தான் வந்து நம்ம எல்லா கேண்டில்ஸுமே சஸ்டெயின் ஆயிருக்கு. ஒரு கேண்டில் கூட கீழே அண்ட் கிளியர்லி தே கிவன் அப் டு T3. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம பேண்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. அண்ட் தென் மொமெண்டம் இல்லை. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் எப்போ நம்ம மொமெண்டம் இருக்கோ ட்ரெண்டிங்காக எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லும் போது தான் மேலே இருக்க லெவல்ஸ் எல்லாமே போகும். இதுலேருந்து கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னதான் மார்க்கெட் வந்து மார்க்கெட்டோட ஒரு ஒரு சின்ன ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதுதான் வந்து விபேக். அதே மாதிரி விமேக் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து எப்படி அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது, எது நம்மளுக்கு ஃபேவரபிள் சுச்சுவேஷன்றதை விமேக் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் அகேன் விமேக் ஹஸ் டன் இஸ் ஜாப். நம்ம கரெக்டாக வந்து பயோவாக்கு மேலே TP2 TP3 கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு மேலே பெருசானா எதுவும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. லெட்ஸ் கோ டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இது இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னைக்கு ஃபுல்லாகவே நோ ட்ரேட் ஜோன் தான். ஸோ இன்னைக்கு எண்டில் தான் ஒரு புஷ் வந்திருக்கு மொமெண்டம். ஸோ மேபி டூ தேர்ட் இன்னைக்கு எக்ஸ்பிரி டே வந்து ஷார்ட் கவரிங் பண்ணியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. பட் இது இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம கண்ட்ரோலாக உள்ளதாக இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பாசிபிளாக நம்ம பேங்க் நிஃப்டியில் எந்த ட்ரேடும் எடுத்துருக்க முடியாது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எதுவுமே நம்மளுக்கு மொமெண்டம் மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் அட்டைன் பண்ண முடியும். ஸோ தெர் இஸ் நோ ஹெட்ரூம் இல்லை, கொடுக்கல நம்மளுக்கு மேலே போய் டார்கெட் அட்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லைன் புரியுதுங்களா? ஸோ 2VMA லைனில் கரெக்டாக போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துருச்சு. டியூ டு இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரினால அந்த ஷார்ட் கவரிங் பண்ணதுனால மட்டும்தான் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு முடிஞ்சிருக்கு. இல்லைனா நம்ம லெவல்ஸ்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். தென் திஸ் இஸ் சென்செக்ஸ் ஆஸ் யூஸ்வல் இட்ஸ் சேம் அஸ் நிஃப்டி. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அழகாக முடிஞ்சிருக்கு. இதில் வந்து என்னன்னா இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் ஐ எம் பிளானிங் டு டூ ஆப்ஷன் செல்லிங் எப்படி இதில் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பையிங் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் போட்டு தான் சூப்பரான ப்ராஃபிட். அதுவும் எக்ஸ்பைரி டே வேறு. இந்த பேங்க் நிஃப்டி சார்ட் ஒரு நிமிஷம் திருப்பி காமிக்கிறேன். பாருங்க, எங்கள் லெவலுக்கு தாண்டா எங்கேயுமே க்ளோஸ் வைக்கல. ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்ஷன் செல்லிங்கான நல்ல ப்ரைஸாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு. ஸோ இந்த லெவல்ஸ்க்கு எதனா ஒன்று இந்த லெவலில் நம்ம டார்கெட்டை வச்சிருந்து நம்ம எதனா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டு பக்கமும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ஆப்ஷன் செல்லிங்கில் இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங்கில் எப்படி நம்ம வந்து இந்த லெவல்ஸை பக்கவாக யூஸ் பண்ணலாம், விமேக் எப்படி கொண்டு வரலான்றத அப்கமிங் வீடியோஸில் ஒரு சீரீஸாகவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வில் டிஸ்கஸ். அதுக்கான கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் கிடைச்ச பிறகு சொல்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் எப்படி பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸ்ட்ராட்டஜி வந்து எதனால் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்றதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஹெட்ஜிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். தென் ஒன்லி இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு புரியும். ஸோ கிளியராக அது ஒரு சீரீஸாகவே பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வில் டூ. ஸோ கோல்டு. ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான். நம்ம வந்து இதை வந்து முன்னாடி நாளோட லெவல்ஸை வந்து நம்ம ஷார்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கிளியரி இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து விமேக் மேலே வந்து கரெக்டாக கொடுத்து பயோபோல ஸ்டாண்ட் பை ஆகிடுச்சு. ஒரு கேண்டலுக்கோ சஸ்டெயின் நம்மளுக்கு கீழே ஆகலை. T1 T2 T3. இப்போ சிம்பிளாக பாருங்கள், இங்கே நம்ம வந்து எடுத்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா $22 கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? $22. ஸோ நீங்கள் இதில் அட்லீஸ்ட் ஒரு $5 to $10 கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆகட்டும், எந்த ஸ்கிரிப்ட் ஆகட்டும், எப்படி பக்காவோ ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, வில் கோ டு பிடிசி வந்து வெறும் பெரிய மூவ்மெண்ட் தான் கொடுக்கல. ஏன்னா இது செல்பிலோக்கு மேலே சஸ்டைன் ஆன பிறகு பெரிய மேலே புஷ் எடுத்து மேலே வர முடியல. இங்கே சஸ்டைன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு நேற்று. பட் ஆனால் அந்த செல்ஸுகள் இன்னும் வேலைட்டு தான் இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி எந்த ஒரு கேட்டலிஸ்ட் ஈவெண்ட்டும் நடக்கலை. வில் டூ. இன்னைக்கு வந்து ஃபெட் ஸ்பீச் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக எப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கான எஃபெக்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு நம்ம வில் டூ. அண்ட் திஸ் இஸ் US30. US30ல நேற்று கொஞ்சம் வால்டைல் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஆஃப்டர் இந்த US செஷனுக்கு அப்புறம் 6:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே சொன்ன மாதிரி தான். நம்ம பயபவன் லைன் மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு சார். பையர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் தெர் இஸ் நோ மொமெண்டம் டு கெட் பாஸ் திஸ் லெவல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். நம்ம US30யும் ஒர்க் ஆகுது, நிஃப்டி ஆகுது, எல்லா இண்டெக்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். US30 இஸ் த மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்லேயே நம்ம லெவலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டேக்அவே பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, ஸோ கிளியராக
என்ன மாதிரி லெவல்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நம்ம சென்செக்ஸ், கோல்ட், பிடிசி அண்ட் தென் US30. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னன்னா நம்ம அடுத்த சீரிஸ் வந்து என்ன பண்ண போறோம்னா ஆப்ஷன் செல்லிங்லாம் என்ன, அதே மாதிரி விபேன் விமேக் எப்படி யூஸ் பண்ணலாம்ல அந்த ஸ்ட்ராட்டஜிஸோட பேசிக்கான சீரிஸ் ஒன்று நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணலாம்னு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கான டைம் கிடைக்கும் போது அதுக்கான சீரிஸை கிரியேட் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், ஒன்ஸ் அகேன் நிஃப்டி பாருங்க, இந்த லெவலுக்குள்ள ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டே. ஸோ இவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வந்து நீங்கள் இந்த பவர் என்னன்னு நீங்கள் செக் பண்ணிக்க. தேங்க்யூ. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த என்ன டெலிகிராம் டிஸ்கவுட்னு சொல்லி இன்னும் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீக்கெட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம மண்டேல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு சேனலுக்கு உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.